ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு வேப்பம்பூ பொடி எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு, இது அப்ராக்சிமேட்டா 25 கிராம். அதே குழிக்கரண்டியில் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கேற்ற வரமிளகாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாதி வறுப்பட்ட உடனே அதே குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சீக்கிரமா வறுபட்டுரும், அதனால நான் லாஸ்ட் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திரலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் நெய், 1/2 குழிக்கரண்டி வேப்பம்பூ சேர்த்து லைட்டா வறுத்துட்டு பிளேட்ல மாத்திக்கலாம். வேப்பம்பூ இந்த அளவு சேர்த்தீங்கன்னா கசப்பு தெரியாது, பசங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கோவிட் டைம்ல வேப்பம்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஈஸியா பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாத்துல 1 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். உப்பு சேர்க்க மறந்துட்டேன், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியோட நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கசப்பு எதுவும் தெரியாதுங்க. இந்த பொடி 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். அதே சமயத்துல கசப்பு இருக்காதுங்க, டேஸ்டாவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.